கள்ளக்குறிச்சி போன்ற பல்வேறு இடங்களிலும் கிராமப்புறங்களிலும் கூட இது போன்ற பெட்ரோல் பங்குகளில் முறைகேடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை அடுத்ததாக பார்க்கலாம். உலக அளவில் எண்ணெயும் அதை சார்ந்த பொருட்களும் என்றுமே விலை உயர்ந்ததாகவே கருதப்படுகிறது. அப்படி பெட்ரோல் இன்று மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்குள் ஒன்றாக மாறிவிட்டது. இதனால் பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதைவிட பெட்ரோல் பங்குகளில் கலப்படங்களும் முறைகேடுகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தனியார் நிறுவன பங்குல வந்து 100 ரூபாய் கடிச்சோம்னா 1 லிட்டரு 37 ml இப்படிதான் போடுறாங்க. ஆனா அரசு பொதுப்பணித்துறை நிறுவன பங்குகளும் என்ன பண்றாங்கன்னா 1.40 அது போடுறது சரிதான். ஆனா அது வந்து தரமான பெட்ரோலா என்னன்றது சந்தேகமா இருக்கு. தனியார் நிறுவன பங்குல கேட்டா இது தரமான பெட்ரோல் அதிக எஃபிஷியன்சி தரும் அப்படின்னு சொல்றான். ஆனா விலை வந்து அவனும் குறைக்கிறது கிடையாது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் பெட்ரோல் நிலையங்கள் இருக்கின்றன. இதில் சில நிலையங்கள் முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறும் மக்கள் வாடிக்கையாளர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அரசு அச்சிட்ட 5 லிட்டர் கேன்களில் அளந்து காட்டுவது இல்லை என குற்றம் சாட்டுகிறார்கள். கள்ளக்குறிச்சியில் ஒரு சில பங்கில் வந்துட்டு டீசல் பெட்ரோல் எதை அடித்தாலும் 0 காட்டாமல் அடிச்சிடுறாங்க. முன்னால் இருக்கிற வண்டியை போடுற பெட்ரோலை அப்படியே டேலி பண்ணி இந்த பின்னால் வர்ற வண்டிக்கு அப்படியே போட்டுடுறாங்க. கூட்டமாக இருக்கிறதுனால யாரும் அதை கண்டுக்கிறதில்ல. கேட்டாலும் இல்லை அடிச்சுட்டேன் அப்படின்றாங்க. கேனில் பிடிச்சி காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அடிச்சுட்டேன் அப்படின்றாங்க. ட்ரை கண்டிஷனில் தள்ளிட்டு வந்து தான் போய் போடுறாங்க. போடுற வண்டியிலே அது மாதிரி தான் இருக்குது. பெட்ரோல் அடிக்கிற கேன் கொடுத்துறாங்க. நான் வந்து பெட்ரோல் கேன் போட்டேன்னா 50 ரூபாய்க்கு போடுற பெட்ரோலை 5 ரூபாய்க்கு தான் போடுறான். கேட்டால் நான் போட்டுட்டேன்றான். அளவுக்கு பாருங்கன்னா அளவு பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. இதை வந்து மாதாந்திர பராமரிப்பு வந்து மக்கள் முன்னால் செயல்பட்டால் ரொம்பவும் நல்லா இருக்கும். அந்த பங்கில் எல்லா பங்கிலும் ஒரு சில பங்கை தவிர எல்லா பங்கிலும் கலப்படம் தான் அதிகமாக நடந்துட்டு இருக்குது. பெட்ரோல் கலப்படங்களுக்கும் முறைகேடுகளுக்கும் உள்ளாக்கப்படுவதை தடுக்க அரசு உரிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி.